ஒரு கல்ல மேலே தூக்கி போட்டா அந்த கல்லு கீழே வரும்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஓல்டன் டேஸில் பீப்புள் என்ன நினச்சாங்கன்னா, இந்த எர்த்தையும் இந்த எர்த்தில் இருக்கிற ஸ்கையவும் வந்து மவுண்டெயின்ஸ் தான் வந்து ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்குன்னு அவங்க ரொம்ப நாளாவே நினச்சிட்டு இருந்தாங்க. சலாம் எவ்ரி ஒன். இன்றைக்கி வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, 16th செஞ்சுரி தான் வந்து ஐசக் நியூட்டன் வந்து கிராவிட்டியை பற்றி கண்டுபிடிச்சாரு. ஆனால் 1400 இயர்ஸ்க்கு முன்னாடியே குரானில் வந்து கிராவிட்டியை பற்றி இருக்குன்னு நான் சொன்னால் அது எவ்வளோ ஃபேசினேட்டிங்காக இருக்குன்னு நீங்கள் யோசிங்க. அல்லாஹ் குரானில் என்ன மென்ஷன் பண்ணுறான்னா, ஒரு பவர் இருக்குது, அந்த பவர் தான் வந்து இந்த பிளானெட்டு, இந்த பிளானெட்டோட ஸ்கையு, எல்லா பிளானட்ஸு, பில்டிங்ஸு எல்லாத்தையுமே வந்து ஹோல்டு பண்ணுது, அதை வந்து ஒரு ப்ராப்பரான பொஸ்டரில் வந்து வச்சுருக்கு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். இதிலேருந்தே அல்லாஹ் வந்து கிராவிட்டியை பற்றி சொல்ல வரான் அப்படிங்கிறது வந்து தெளிவாகவே தெரியுது. எவ்வளோ ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம் இல்லை இது. அல்லாஹ் வந்து ஒரு கிரேட்டஸ்ட் கிரியேட்டர் அப்படிங்கிறதுக்கு இதுவே ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரூஃபாக வந்து நான் வந்து சொல்லுவேன். இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.